நமக்கு மட்டும் தான் இந்த உருளைக்கிழங்கு பிடிக்குதுன்னு பார்த்தா நம்ம பெற்றதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு பிடிச்சி போக சரி அவங்கிட்டேருந்து அந்த உருளைக்கிழங்கை காப்பாற்றணுமேன்னு நினச்சா ஆஹா இதை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்து இன்றைக்கி நான் கிறிஸ்பி ஸ்மைலி பொட்டேட்டோ தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா 3 பெருசாக உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு எடுத்தாச்சு. அனல் பறக்க ஆவியை திறந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு பவுலில் போட்டு உரிக்கலான்னு உரிக்கும் போது கை சுட்டுக்குச்சு. சரி பரவாயில்ல, அதையும் தாங்கி உரிச்சிட்டு உரித்த உருளைக்கிழங்கை எடுத்து சீவியாச்சு. அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பை எல்லாம் போட்டு அழகாக பிசைஞ்சு உருட்டையாக உருட்டி ஸ்மைலி பண்ணலான்னு ஏதோ ஒன்று பண்ணேங்க. இதெல்லாம் ஒரு ஸ்மைலியாமா நீங்கள் என்ன கேட்கலாம். எனக்கு இதுதான் ஸ்மைலி. கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுமான்னு என் மாமியார் சொல்ல, நான் சிரித்தா இந்த பூமி தாங்காத அத்தன் மனசில் நினச்சிக்கிட்டு பேனை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி செஞ்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் லைனாக அடுக்கியாச்சு. அடுக்குன உருளைக்கிழங்கு எல்லாம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு அழகாக ஒரு தட்டில் எடுத்து லைனாக அடுக்கியாச்சு. இது தாங்க நான் செஞ்ச கிறிஸ்பி பொட்டேட்டோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.